விஜய் அண்ணன் வந்தது சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணன் சினிமா துறையில் நடித்த வரைக்கும் யாருக்கு என்ன செஞ்சார் ஒரு விஷயம் சொல்லுங்கய்யா. யாரா படிக்க வச்சாரா, இல்லை ஒரு டாக்டரா, ஒரு இன்ஜினியரா, ஒரு யாருன்னா ஒருத்தர் வளர்த்து விட்டாரா? இனிமேல் வந்து என்ன பண்ணுவார்? அதான் என்னோட கொஸ்டின். அவ்வளோதான்யா. இல்ல அவர் சினிமால இருந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. சினிமாவில இருந்து பண்ணணும்னு அவசியம் இல்லையா? இப்போ அரசியலில் வந்து என்ன பண்ணுவீங்க? அது அவர் வந்தப்பறம் சொல்லுவார். வந்துட்டாரு. 50 வருஷமா நடிச்சிங்க, இது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒன்றும் பண்ணல. இனிமே வந்து என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஆமா, அந்த நம்பிக்கை இல்லை. இப்போ ஒரு நடிகரா இருக்கும்போது பண்றதும் பண்ணாத அவங்க விருப்பம். ஆனா அரசியல் தலைவரா பண்ணி ஆகணும். என்னயா 200 கோடி உலகத்துல நீங்க தான் வாங்குறீங்க, வேற எந்த ஆக்டர் எதுவும் வாங்கல. நீங்க தான் வாங்குறீங்க. 200 கோடி வாங்குறீங்க. கேள்விப்பட்டேன், நம்ம ஒன்றும் பார்க்கல. நம்ம கண்ணெதுக்காக பார்த்தோம். இவ்வளோ வாங்கி இவ்வளோ இந்த கார் வச்சுக்கிற, இந்த பங்களா வச்சுக்கிற, இவ்வளோ தொழில் பண்ணிக்கிற, யாரும் இது என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்க? ஒருத்தரை சொல்லுங்க. அப்போவே யூஸ் பண்ணணும்னா 200 கோடி சம்பளம் வாங்குற நீங்க அதை விட்டுட்டு இப்போ 50 வருஷமா நடிச்சு இவ்வளோ சம்பாதிச்சு நீங்க இது மேல வந்து இன்னும் மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க? இன்னும் இருக்கதான் கொள்ளடிக்க போறீங்க. அவர்கிட்ட இல்ல பணமா ஏன் கொள்ளடிக்கணும்? அவரு இப்போ 200 கோடி வாங்குறவங்க இப்போ உங்களாண்ட இல்லாத பணமா, இல்லாத காரா, இல்லாத பங்களாவா? யாரும் ஒருத்தரை படிக்க வச்சிங்களா? இனிமே வந்து என்ன பண்ண போறீங்க? அதை விட இப்போ எங்க அண்ணன் வந்தாலே பண்ணுவாரு, இன்னொருத்தர் யாரா வந்தா தான் பண்ணுவாங்க. இருக்கிறவங்க பண்ணா 50 வருஷமா ஆட்சியில் டிஎம்கே வந்து ஏடிஎம்கே வந்து அவங்க பண்றதை நீ என்ன பண்ண போற? அண்ணன் என்ன சொல்ற? அண்ணனை பார்த்து கத்தி கத்தி பேசுறாரு. கத்தி ஸ்டேஜ்ல பேசுறோம். நான் பேசுறேன். ஏங்க கத்தனாதாங்க மனுஷன், கத்தாத மனுஷன். மாடு கத்தா மான் கத்துது, மீன் கத்தன பசிக்கு யாருன்னா கொடுப்பாங்களா? கத்தனாதாங்க. விஜய் அவர்களை பார்த்து சீமான் அவர்கள் பயப்படுவார் நினைக்கிறீங்களா? அவர் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு பயம் என்னன்னு தெரியாது. உனக்கு ஒன்னா பயத்தை காட்டணுமா சொல்லுங்க, ஒன்னா காட்ட சொல்றேன். எப்படி சொல்றீங்க? என்ன காரணம்? பயம்ன்றத ஏங்க இந்த அண்ணன் தான் அப்பப்போ சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? பிறப்பும் உறப்பும் அடிமை தமிழ் தேசத்திலே கிடையாது. பயமே கிடையாது. அதனால அண்ணன் இது பண்ணுவார் நினைக்கிறேன். ஓட்டு வர பிரிவுன்றாங்க. விஜய்க்கு போயிடும் ஓட்டுலாம், பாதி ஓட்டு. ஐயா பாதி உண்மைதான் ஐயா. அண்ணன் அதான் நான் சொல்றேன்னா, ஓட்டு பாதி ஜன்மம் போகாது. ஏன்னா தமிழ் தேசமும் திராவிட தேசமும் ஒன்றுன்னு சொன்னா, ஐயா கலைஞர் கிட்டத்தட்ட 60 வருஷமா இந்த தமிழ்நாட்டை ஆண்டுகிறாரு. திராவிடம், அதே திராவிடம் எம்ஜிஆர் பிரிஞ்சாரு. அதே திராவிடம் கிட்டத்தட்ட 60 வருஷமா இது வரைக்கும் எந்த பிரிவினருக்கு என்ன பண்ணாங்க? ஒரே ஒரு கேள்வி. இப்ப நீயும் திராவிட என்ன பண்ண போற? அண்ணன் தமிழ் தேசம் தான். தமிழன் பிறகுதாங்க இந்த விடவு காலம். இன்னைக்கு ஐயதாசர் பாண்டியர், இன்னொன்னு தமிழ் வரலாறுலாம் இருக்கிறவங்களாம் இன்னைக்கு தாங்க தோண்டி வளருது. இப்ப விஜய் கூட ஒரு போட்டோ வச்சுக்கிறாருன்னா யாரால? அண்ணா பிறகுதான். நீங்க ரொம்ப நாள் நம்பிக்கை சொல்லிருக்கீங்களா? நான் 2 வருஷமா இருக்குங்க. அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? அது முன்னதான் நான் எல்லாம் ஒரே மாட்டில் ஊர்ன கோட்டை கூட்டு தான். எல்லாம் அதிமுக ஏடிஎம்ல இருந்துக்கிறேன். என்ன காரணம் அதிமுக பேச்சு தான், திறமை தான், அண்ணன் தான். எல்லாரும் பேசுறாங்க இல்லையா? ராஜா பேசுவாரு, ராஜா பேசுவாரு, பேசா இல்ல அதிமுக பேச்சாளர்களா? என் அண்ணனை ஐயா ஒரே ஒரு கேள்வி ஐயா. நரேந்திர மோடி அவர்களும் முதலமைச்சராக இருக்கிற இப்போதைய ஸ்டாலின் அவர்கள் 2 பேருமே நீங்களாம் புரோக்கர்னு சொல்ற ஒரே தகுதி உள்ளவர் இவர் ஒண்டிதான். வேற யாரும் இல்ல. வேற எவனோ சொல்ல பாப்போம். புரோக்கர்னு கேள்வி கேட்ட ஒரே ஒரு மனிதான் அண்ணன் ஒண்டிதான். நீ வேர்ல்டுக்கே புரோக்கர், இவர் தமிழ்நாட்டுக்கு புரோக்கர். வித்து துன்றதை தவிர வேற என்ன செஞ்சீங்க தமிழ் மக்களுக்கு? ஆமா, வேற யாரும் வேற எந்த தலைவர் சொல்லியிருந்தா நான் இது ஒத்துக்கிறேன். ஓகே.